டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த டிஃபி-ஹெல்மன் அப்படிங்கிறது வந்து அகைன் ஒரு கிரிப்டோகிராஃபிக் ப்ரோட்டோகால். இது எதுக்குன்னா செக்யூர்லி எக்ஸ்சேஞ்சஸ் ஷேர்டு சீக்ரெட் கீ. ஆக்சுவலாக சீக்ரெட் கீ ஷேர் ஆகாது. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அலைஸ் அண்ட் பாப் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் கீஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரைவேட் கீயை வச்சு ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு கீயும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ரெண்டு பேர்த்திட்டையும் பட் ஒரே கீ இருக்கும். இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு கீயை வந்து ஷேர் பண்ணி ஃபைனலாக அந்த கீயை வச்சு என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 23ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இந்த நம்பருடைய ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் அப்படிங்கிற வேல்யூக்குள்ளே வர்றது என்னென்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 7, 10 இது எல்லாமே. இப்போ இந்த ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 5ங்கிற நம்பரை 5^1, 5^2, 5^3ன்னு டில் 5^22ன்னு போட்டோம்னா வர்ற வேல்யூ எல்லாத்தையும் எழுதுனோம்னா நம்பர் வந்து 1லேருந்து 22 வரைக்கும் ரிப்பீட்டேஷன் இல்லாமல் வரும். பட் என்ன ஆர்டரில் வேணால் வரலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா 1, 2, 3ன்னு வரணும்னு அவசியம் இல்லை. 5ன்னு வருது, அப்புறம் 2ன்னு வருது, 10ன்னு வருது, 4ன்னு வருது. பட் நம்பர் வந்து 1லேருந்து 22 வரைக்கும் வரணும், 23உடைய ப்ரிமிட்டிவ் ரூட்டாக இருந்தால். ஸோ அப்படி ஒரு நம்பர் தான் வந்து 5. இப்போ இந்த கால்குலேஷன் பின்னாடி வரும் அடுத்த ஸ்டெப்பில், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பப்ளிக் பேராமீட்டர் அலைஸ் அண்ட் பாப் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இல்லை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி 2 நம்பர் எடுப்பாங்க. அந்த 2 நம்பரில் ஒன்று வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கேல்குலேஷனுக்காக ப்ரைம் நம்பர் 23ன்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்று அந்த 23உடைய ப்ரிமிட்டிவ் ரூட். இப்போ தான் நான் சொன்னேன் இந்த ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னா என்னென்னா 23உடைய ப்ரிமிட்டிவ் ரூட்னா அந்த ஒரு நம்பர் வந்து பவர் 1, பவர் 2, பவர் 3 டில் 22 வரைக்கும் போட்டோம்னா நம்பர் 1லேருந்து அந்த 22 வரைக்கும் நம்பர் வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ப்ரிமிட்டிவ் ரூட்டு தான் ரெண்டாவது வேல்யூ. ஸோ அந்த ப்ரைம் நம்பர் P, ப்ரிமிட்டிவ் ரூட் வந்து G. ஸோ இந்த கேஸில் வந்து 23 எடுத்துக்கிற ப்ரைம் நம்பர், ப்ரிமிட்டிவ் ரூட் வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த P and G வந்து ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும், பப்ளிக்காக, சீக்ரெட் கிடையாது. அடுத்தது இப்போ இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக ப்ரைவேட் கீ டிசைட் பண்ணிக்கிறாங்க. இது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அலைஸோடைய ப்ரைவேட் கீ வந்து A வந்து 6ன்னு வச்சுக்கிறாங்க, பாப் வந்து 15ன்னு வச்சுக்கிறாங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். இப்போ அவங்கவுங்களுடைய ப்ரைவேட் கீயை வச்சு பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணுறாங்க. பட் ப்ரைவேட் கீயை மட்டும் வச்சு கிடையாது, ப்ரைவேட் கீ அலாங் வித் இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் P and G. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா G ப்ரிமிட்டிவ் ரூட் பவர் ப்ரைவேட் கீ மாடுலஸ் அந்த ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரிமிட்டிவ் ரூட் வந்து 5 பவர் அவங்களுடைய ப்ரைவேட் கீ, அலைஸோட ப்ரைவேட் கீ வந்து 6 பவர் 6 மாடுலஸ் 23ங்கிறது ப்ரைம் நம்பர். இதை கேல்குலேட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும், ஃபைனலாக 8 வருது. ரைட், இது அலைஸ் சைடு ஒரு பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாப், அதே கேல்குலேஷன் தான், அதே ஃபார்முலா தான். ப்ரிமிட்டிவ் ரூட் பவர் பாபோடைய பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ மாட் ப்ரைம் நம்பர். ஸோ 5 பவர் 15ங்கிறது அவங்களுடைய ப்ரைவேட் கீ மாடுலஸ் அந்த ப்ரைம் நம்பர் 23, ஃபைனலாக ஒரு வேல்யூ வருது 19. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் அவங்களுடைய பப்ளிக் கீஸை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அலைஸ் வந்து அவங்களுடைய பப்ளிக் கீயை பாபுக்கு அனுப்புகிறாங்க 8ங்கிற நம்பரை, பாப் வந்து அவங்களுடைய பப்ளிக் கீயை வந்து 19 வந்து அலைஸ்க்கு அனுப்புகிறாங்க. இப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இன்னொருத்தருடைய பப்ளிக் கீ கிடச்சிடும், ப்ரைவேட் கீ மட்டும் ஷேர் ஆகாது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்போ ரெண்டு பேர்த்துட்டையும் அவங்களுடைய ப்ரைவேட் கீ ஆப்போசிட் பார்ட்டியோடைய பப்ளிக் கீ இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருமே அதை வச்சு ஷேர்டு சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. இப்போ அலைஸ்னு அலைஸ் பார்த்தீங்கன்னா பாபோடைய பப்ளிக் கீ இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா பாபுடைய பப்ளிக் கீ அலைஸ் என்ன பண்ணுறாங்க, பாபுடைய பப்ளிக் கீ பவர் அவங்களுடைய ப்ரைவேட் கீயை ஸ்மால் ஏங்கிறது அவங்களுடைய ப்ரைவேட் கீ மாடுலஸ் ப்ரைம் நம்பர், சிம்பிள். ஸோ 19ங்கிறது வந்து பாபு வந்து அலைஸ்க்கு அனுப்பிச்சது, 19ங்கிறது வந்து பாபு வந்து அலைஸ்க்கு அனுப்பிச்ச நம்பர். அந்த 19 பவர் அலைஸோடைய ப்ரைவேட் கீ மாடுலஸ் 23 கால்குலேட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். அடுத்தது பாபு என்ன பண்ணுறாங்க, அலைஸோடைய பப்ளிக் கீ எடுத்துக்கிறாங்க. ஸோ அலைஸோடைய பப்ளிக் கீ பவர் அவங்களுடைய பாபுடைய ப்ரைவேட் கீ மாடுலஸ் ப்ரைம் நம்பர். ஸோ 8 பவர் 15 மாடுலஸ் 23 கால்குலேட் பண்ணால் ஒரு வேல்யூ வருது. இந்த ரெண்டு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும்.
இதுக்கு பேர் தான் ஷேர்டு சீக்ரெட் கீ. இவங்க இந்த 2ங்கிற சீக்ரெட் கீயை டைரெக்டாக அனுப்பலை. அதுக்கு பதிலாக அவங்கவுங்க ஒரு ப்ரைவேட் கீ வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பப்ளிக் கீயை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அலேஸ் பாபுக்கும் பாபு அலேஸ்க்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த காமன் வேல்யூ 2 எடுக்கிறோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் PNG, அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஃபைனலாக ஒரு கீ கண்டுபிடிக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் அதை வச்சு பண்ணும்போது ஒரே கீ வருது. அதான் ஷேர்டு சீக்ரெட் கீ. இதுக்கப்புறம் இந்த கீயை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க அலேஸ் ஒரு மெசேஜ் இந்த கீயை வச்சு ஒரு என்கிரிப்ஷன் பண்ணுறாங்க, பண்ணி பாபுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா பாபு அதே கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி ஒரிஜினல் மெசேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பாபு அலேஸ்க்கு அனுப்பும்போது இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம போட்ட கால்குலேஷனுடைய ஜஸ்ட் சம்மரி. பப்ளிக் பேராமீட்டர் பிரைம் நம்பர் 23, பிரிமிட்டிவ் ரூட் 5ன்னு எடுத்துக்கிட்டோம். இவங்களோட ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ 6, 8, இவங்களோட ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ 15, 19. ஷேர்டு சீக்ரெட் 2. இந்த 2 வச்சு சிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்னா ஒன்றும் இல்லை, என்கிரிப்ஷன் அப்பையும் டிகிரிப்ஷன் அப்பையும் ஒரே கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அசிமெட்ரிக்னா என்கிரிப்ஷன் அப்போ ஒரு கீ, டிகிரிப்ஷன் அப்போ வேறு கீ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது என்கிரிப்ஷன் அப்போ யூஸ் ஆகும். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்னா ஏன் இந்த டிஃபி எலிமெண்ட் கீ எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப செக்யூர் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஈவன் அட்டாக்கர் இந்த அவங்களுடைய வேல்யூ PG அண்ட் A அண்ட் B பப்ளிக் கீ, A அண்ட் B பப்ளிக் கீ கிடைச்சாலுமே அவங்களால அந்த ஷேர்டு சீக்ரெட்டை கால்குலேட் பண்ண முடியாது வித்தவுட் ப்ரைவேட் கீ இல்லாமல். ஸோ அலேஸும் பாபும் ப்ரைவேட் கீ அவங்களுக்குள்ளேயே தான் வச்சுக்கிறாங்க. அலேஸோட ப்ரைவேட் கீ பாபுக்கு தெரியாது, பாபோட ப்ரைவேட் கீ அலேஸுக்கு தெரியாது. ஸோ ஈவன் அவங்களுக்கே தெரியாது ஆப்போனன்ட் பார்ட்டியோடைய ப்ரைவேட் கீ என்னென்னு. ஸோ அதனால் ஒரு அட்டாக்கருக்கு அது கிடைச்சாலும், இந்த பப்ளிக் கீயும் PG வேல்யூ கிடைச்சாலும் அவங்களால ஷேர்டு சீக்ரெட் கால்குலேட் பண்ணவே முடியாது. ரொம்ப ஹார்ட். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.